செய்யாமல் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் அவங்களோட போவாதிக்க அவங்க கோயிலுக்கு போகிறது, அவங்களோட செய்கிறது, அவங்களோட சாப்பிட்றது, அவங்களுடைய ஒரு ஐக்கியம் வந்து கர்த்தருக்கு அவ்வளோ பொல்லாப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறீங்க பரிசுத்த ஜாதியா. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னு கேட்டால், உங்களால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தள்ளுறீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் எல்லாம் வந்து கிருபையை மாசுபடுத்தும், ரட்சிப்பை மாசுபடுத்தும், பரிசுத்தம் போய் கொண்டிருக்கும். சபையில் ஒரு மாதிரி இருப்பீங்க, வெளியில் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருப்பீங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பீங்க. இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களுக்கும் 7 விதமான முகரூபங்கள் உங்களுக்கு வந்துடும். நிச்சயமாகவே வந்துடும். உங்களுக்கு தேவ சாயல் வராது. இப்போது நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா, 3வது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, 25வது வசனம் சொல்லப்படுகிறது. உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அப்போது அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்ப விழுதலும் மலர்த்தன்மையும் தேசத்தில் நீ இருப்பதில்லை, ஆயுஷ நாட்களை பூர்ணப்படுத்துவேன். பாருங்க, இந்த 25வது வசனமே உங்களுக்கு வந்து செழிப்பு, உங்களுக்கு வந்து கர்ப்பம் விழுதல் மலர்த்தன்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா கல்யாணம் ஆகும்னு அர்த்தம். கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும்னு அர்த்தம். நேராக பாருங்கள், கல்யாணம் ஆகும்னு சொல்லாமல் கர்ப்பத்தும் மலட்டுத்தன்மையும் தேசத்தில் இருப்பது இல்லைன்றார். கல்யாணம் ஆனால் தான் குழந்தை பிறக்கும். இப்போ கல்யாணத்துக்கு எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது செய்யாத போனபடினாலே நமக்கு ஆக வேண்டிய நன்மைகள் எல்லாம் காலகாலத்தில் நடக்க மாட்டேங்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பரத்துக்குரிய ஜனங்க, நம்ம எல்லாருமே ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டிய ஜனங்க. நம்ம பூமியில் அந்த ராஜ்யத்தை வாழ்ந்து காட்டும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தருணம் தான் பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு. யூ நீட் டு ப்ராக்டிஸ் த பிரின்சிபல்ஸ் ஆன் த எர்த். தென் வென் யூ ப்ராக்டிஸ் திஸ் பிரின்சிபல், heaven will not be a far away place for us. You will bring the heaven down by your practices and by your principles, kingdom principles. உங்கள் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை கேட்க உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த பரலோகம் தூரமான இடமா இருக்காது, அது மிக நெருங்கின இடமா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை அபியாசப்படுத்துகிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம பூமியில் எவ்வளோ நாள் வைத்திருக்கிறாரோ அவ்வளோ நாள் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாம் வாழணும். ராஜ்யத்தினுடைய சத்தியத்திலே நம்ம வாழணும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதனால தான் கர்த்தர் வந்ததும் சொன்னார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதெல்லாம் மனம் திரும்பினால் தான் வரும், விசுவாசித்தா வராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதெல்லாம் கூடக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு கூடுன்னு சொன்ன அர்த்தம் வேறு. இது என்ன சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி தோழமை பாராட்டினா அடுத்தது கூடி கொள்விக்குன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து அப்படி தான். இது உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகிடுது. அதெல்லாம் நம்ம சகிச்சு தான் வரணும். ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா நான் ஒரு கிரயத்தை செலுத்தணும். ஆவிக்குரிய ஆரோக்கியமும் சொல்கிறேன், பூமிக்குரிய ஆரோக்கியம். இப்போ தான் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது பைபிளில் அந்த ஒருத்தன் சொன்னானே, ஏன் கிறிஸ்துவ ஜனங்க சாப்பாடு கூட உழைச்சி சாப்பிட தெரியாதான்னு. அவனுக்கு அதை சொன்னேனே, தெரியாது அவங்களுக்கு. இது வாசனை தெரியாது, இதனுடைய ஆழம் தெரியாது. இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார்னா அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கே ஜெபிக்கிறார் ஆண்டவர். அதாவது ஆண்டவரே எங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை தாருன்னு கேட்குறப்பவே அது பரத்துலேருந்து வருகிற அப்பம். அது திருவிருந்து இல்லை, நம்ம உட்கொள்கிறதே சொல்கிறேன். அது பரத்திலிருந்து வருகிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் ருசியற்றதாக தான் இருக்கும். கொத்துமல்லி விதையை போல் இருந்தது மண்ணான்னு வாசிக்கிறேன் இல்லையா. அது மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. அன்றன்று உள்ள அப்பா, அன்றன்று உள்ளதை அன்றன்று. ஏன்னா பழையதை உங்களேருந்து விளக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். பழையவனை நீங்கள் விளக்கே ஆகணும். அந்த கோட்பாட்டின் கீழே புதுசாக அனுதினமும் நீங்கள் போய் அதை சேகரிக்கணும். அந்த அப்பமும் உங்களை தேடி வரும். வானம் திறக்கப்படுகிறது நம்முடைய இடத்துல இந்த அப்பம் நம்மளை தேடி வரணும். எல்லாம் சொல்லுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது ஈர்ப்பு சக்தி இருக்கணுமா, மனுஷனை சுற்றி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். ராஜ்யத்தின் புத்திரர் நம்மை தேடி தான் அப்பம் வரணும். அப்பத்தை தேடி நம்ம போகக்கூடாது. பணமாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், ஏதாவது ஜனமாக இருக்கட்டும், எதையும் தேடி நம்ம போகக்கூடாது. நம்ம தேடி போனால் பிரச்சனையாயிடும். இப்போ நம்மளை தேடி வருதுன்னா அது கர்த்தரை அனுமதிச்சா தான் வரும். தேவன் பரத்திலிருந்து ஒரு கட்டளையிடப்படாவிட்டால் வராது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் காரக்குழம்பு தான் வச்சிங்கனாக்கா அது கர்த்தர் கொடுத்துருக்குறார். அது இந்த உணவு இன்றைக்கி காலையில் சமைச்சு சாப்பிட்டதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ செலவாயிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ரெகுலராக செலவாயிருக்கு பாருங்கள். இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு எவ்வளோ செலவாகுது சமையலுக்குன்னு பாருங்கள். நாங்கள் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து காய்கறியே வாங்குறதில்ல, அதனால் சாப்பிடாமல் இருக்கிறோன்றதா இல்லை, அதுவே பரலோகத்துலேருந்து வருது எங்களுக்கு. அப்படி தான் நான் சொல்ல முடியும். இது உண்மையிலே சத்தியம். இந்த ராஜ்யத்தின் வழியில் நம்ம போகிற பொழுது எங்கெங்கிருந்தோ கூடையாக வந்து இறங்கிடும். அது மட்டில் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை, அதை தான் நம்ம எப்போ ஆராதனை நம்ம கூட்டினாலும் ஒரு உணவோடு முடிக்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன் நான். இது ஒரு பெருமைக்கோ அதெல்லாம் சாட்சி சொல்கிறேன் நான். இந்த சத்தியத்துக்குள்ளே போன பொழுது எங்கேருந்து கத்திரிக்காய் வருது, எங்கேருந்து முருங்கைக்காய் வருது, எங்கேருந்து பூசணிக்காய் வருது, எங்கேருந்து பொடலங்காய் வருதுன்னு தெரியாதுல்ல. விசுவாசி எட்டு வந்து கொடுக்குறாங்க, அது எப்படி வருது, நீ எட்டு வருவாங்களா நான் கூட தெரியாது. எனக்கு எட்டு வருவீங்களான்னு கேட்டால் இங்கே மாசுபட்டுரும் விசுவாசம். எப்போ தருவீங்க நான் கேட்க முடியும் கொடுத்துனே இருக்கிறவங்கள. அது வந்தாலும் வரட்டும், வரலாலும் போட்டும், கர்த்தரே இது திஸ் ஆல் ஷுட் சேஸ் அஸ், வி ஷுட் நாட் சேஸ் தட். அது அப்படியே ஒரு பாரத்தோடு அவங்க ஆசையை சுமந்து கொண்டுட்டு வந்து தராங்க பாருங்கள். அந்த பாரத்தை அவங்களுக்கு வைக்கிறாரு. அவங்க வேறு விதமாக இதன் மூலம் அவங்க வித்தியாசமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதில் ஒரு திருப்தி அவங்களுக்கு வரும். ஜனங்களை கர்த்தர் எழுப்புறார். அதுதான் சொல்கிறேன், எல்லாம் உங்களை தேடி வர வேண்டுமே தவிர எதையும் தேடி நம்ம போகக்கூடாது. இதுதான் அந்த தேவனுடைய தூதன் உங்களோடு கூட இருக்கிற பொழுது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள். இவர் உங்களை விடவே மாட்டார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் வரைக்கும் உங்களால் கடைப்பிடிக்க முடியலன்னா உங்களுக்குள்ளே வியாதிகள் உள்ளே பூந்துடும். கர்ப்ப விழுத்தில் மல்லு தன்மையில் கல்யாணமே ஆகாது, ஆனாலும் அதில் பல பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு 26வது வசனம் வரைக்கும் வாழ்க்கை வருமானு கேட்டால் அதுவே டவுட் ஆகிடும். 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருவார். என்ன 23வது அதிகாரத்தில் 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? கற்பம் விழுதலும் மலர்த்தன்மையும் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல, ஜெபிக்கலாம். வியாதியஸ்துக்காக ஜெபிங்கன்னு யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதுசாக வந்த விசுவாசிகளுக்கு இதெல்லாம் ஒரு வேளை பொருந்தும். இப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க, நோய் வழியிலே உள்ளே வருவாங்க, வியாதிக்காக வருவாங்க, சுகமடையணும். அது புது விசுவாசிகள். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு திருவிருந்தெல்லாம் எடுக்கிறப்பவே, திருவிருந்து எடுக்கிறதுனால நோய் குணமாகும்னு சொல்லக்கூடாது. திருவிருந்து எடுத்தால் நோய் குணமாகும்னு நினைக்காதீங்க, அது இல்லை சொல்ல வர சத்தியம். திருவிருந்துக்கு முன்னே நீங்கள் எடுக்கிற ஆயத்தத்திலே அந்த நோய் சரியாயிடும்னு சொல்ல வரேன் நான். நல்லா புரிந்து கொள்ளணும். திருவிருந்து எடுத்தால் வியாதி போயிடும், திருவிருந்து எடுத்தால் நமக்கு இந்த பாதுகாப்பு வரும். அந்த அப்பத்துக்கும் ரசத்துக்கும் முக்கியத்துவம் அதுதான் சொல்கிறேன். அது எதனால் முக்கியத்துவம்னா ஆயத்தம் தான் அந்த முக்கியத்துவம், அதை ஆக்டிவேட் பண்ணுது. உங்கள் ஆயத்தம் என்பது கிரியையில் இருக்கணும், அறிவில் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக செய்வாங்க, செய்யத்தகாதவைகள். இது அப்படி இல்லை. நம்ம நிலுவையில் எட்டு வந்து காட்டுறோம். ப்ராக்டிஸ். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்காமல் எப்படி போவார்? இதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை என்னையும் வைக்கலைன்றது தான் நான் சொல்ல வர சத்தியம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி எடுத்து போடணும்லாம் இல்லை, இதுக்கு என்ன ஆன்சர், என்ன திறவுகோல், என்ன சாவி நமக்கு தெரிஞ்சு கர்த்தர் கொடுக்குறார். இதை ஒழுங்காக நம்ம கடைப்பிடிச்சோம்னா நமக்கு சரீரம் வாழ வயதுக்கு சமானமாக போகும். உங்களுக்குள்ள ஒரு உத்தமத்தனம் வரும், உத்தமம் வரும். உத்தமனுக்கு கர்த்தரே துணை. தீர்க்க ஆயுசெல்லாம் எத்தனை பேர் ஆயுசு சரியாகணுன்ட்டு எவ்வளோ ஆசைப்பட்டுறாங்க வாழணும்னு. பணம் வச்சுருக்கிறவன், கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கோம், சாவறதுக்கு ஆசைப்பட மாட்டான், உயிர் பயம் இருக்கும். இங்கே நமக்கு வனாந்தரத்தில் இருந்தாலும் நமக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருகிறார். நம்முடைய குடும்ப சூழ்நிலை, இந்த வனாந்திரம், இன்றைக்கி இருக்கிற வனாந்திரம் எல்லோரும் என்கிட்ட சொன்னது, சபையாரும் சொல்கிறேன், இதை ஊடகத்தில் கேட்குறவங்க சபையார் தான். அது இல்லாமல் யூடியூப்பில் பார்த்துட்டு புதுசாக ஃபோன் பண்ணுறவங்களும் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சத்தியம் முன்னாடியே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற பாடுகளும் பாதைகளும் என்னென்னா, இந்த சத்தியத்துக்கு முன்னே வந்தது. அந்த பாடுகளும் அந்த பாடுகள்னால நீங்கள் கடந்து செல்கிற வனாந்தரமும் அந்த சத்தியம் இல்லாதபடியினால், அல்லது ஒரு அறியாமல் சங்காரமானதுனால, இல்லை கீழ்ப்படியாமனால ஏதோ ஒன்று இந்த டியூன் ஆகலை. அப்போது சோல் இஸ் நாட் டியூன் டு திஸ் ஃப்ரீக்வன்சி. இது மாதிரி இருந்தோமோ அப்போது இல்லை. அப்போ இந்த கெடுபிடி இல்லை.
இதுக்கு எடுபடி இல்லை. இது வந்து கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சத்தியம். கண்டிஷனல் பிரின்சிபிள்ஸ் ஃபார் த கிங்டம். உங்களுக்கு தீர்க்க ஆயுசு வேண்டும்னா இப்படி தான் பண்ணணும். ஏதாவது இது வந்து ஒரு வழி. ஆயுசு நாட்கள் பூர்ணமாக இருப்பதுக்கு உன் தாய் தகப்பனை கனப்பண்ணவாயாகன்னு வேதம் சொல்லுது. அது 2வது ஸ்ட்ரோக், 2வது ஸ்டைல், அது 2வது காரியம். நீங்கள் இதுக்குள்ளே வரப்பவே எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. அது தானே வந்துடும். அது தாய் தகப்பன் மேலே கனம் பண்ணுறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இதுவரை 5 ஆசீர்வாதங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு திருவந்துக்கு முன்னமே நடக்கிறது தெரிந்த அறிவு இருக்கணும். ஒரே ஒரு காரியம் கரைப்பட்டோம், நட்பு, சமூக நட்பு. அந்த நட்பு உறவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அழிஞ்சு போன மனுஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு நட்பு நட்புன்னு தான் அழிஞ்சாங்க. இதில் நட்பு எப்படி என்னன்னு கேட்டால், இந்த வசனம் 30வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரம் தொடங்கி நீ விருத்தி அடைந்து தேசத்தில் சுதந்திரத்து கொண்டு கொல்லும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் விருத்தி அடைந்து, அதாவது என்னென்னா, இந்த ஜனங்களை உனக்கு முன்பு நான் துரத்தி விடுவேன். அவர் ஏத்தியரை துரத்தி விட குலைகளை உனக்கு முன்பே அனுப்புவேன். அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு சண்டை வந்தால் தான் ஒருத்தன் எதிரி. நான் சொல்கிறேன், சத்தியத்தின்படி பார்த்தா யார் யார் எதிரின்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே போதிச்சிருக்கேன், இப்போவும் சொல்லியிருக்கிறேன். யூடியூப்பில் இருக்கும், போய் பாருங்கள். என்ன, பாவத்தை நேசிக்கிறவங்க, துன்மார்க்கங்க, இரத்த பிரியர்கள், உலக சேர்ந்திருக்கிறவர், இவர்களெல்லாம் வந்து தேவனுக்கு பகைஞ்சலாகவே இருக்கிறான். எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தானா அவ்வளோதான், நான் அவனை கொலையை விட்டு துரத்துறேன்றார். ஏன்? நான் தோழமாக பாராட்டி கொண்டு இருந்தால் அது ஆக்டிவேட் ஆகாது. இந்த சத்தியம் ஆக்டிவேட் ஆகாது. நான் அவனும் தோளில் கைப்பட்டு சுற்றின்னு இருக்கோம். நடக்குதா இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் என்ன. அப்போது உங்களால் எந்த விதமான அது அடிமைத்தனம் ஒன்று நெருக்கி கொண்டே இருக்கும். எந்த சபைக்கு மாறினாலும் சரி, நீங்கள் வேட்டிக்கன் சிட்டிக்கே போயிட்டு வந்தீங்களாலும் சரி, இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நம்மளோட பிரச்சனை மாறாது. ஏன் மாறாதுன்னு கேட்டால், இந்த தோழமை அவனை கொலை விட்டு, இது பழைய ஏற்பாடுன்னு ஒன்றையும் எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, நண்பர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்க, அநீதியான உலகப் பொருட்களை கொண்டு நண்பர்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்கிற வசனங்கள்லாம் வேறு முகாந்தரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எட்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ணாதீங்க. இங்கே அதெல்லாம் விதண்டாவாதத்துக்காக பேசுறது. ஒன்று என்னை பிடிக்காமல் இருக்கணும், இல்லை என் பேச்சை பிடிக்காமல் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு இடத்த நிரூபித்து காட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பேசலாம். அந்த வசனம் வேறு காரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. பகைமை, சலசலப்பு, கை கலப்பெல்லாம் வராத அளவிற்கு இருப்பதுக்காக உன்னிடத்தில் அன்பு கொண்டு போய் பிறனிடத்தில் அன்பு கூறாயன்னு எழுதப்பட்டிருக்கு. உன் அயலான நேசின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன, அநீதியான உலகப் பொருளை கொண்டு நண்பர்களை உருவாக்கிக்கொள்ளணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாரும் தேவை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்தை காட்டிலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. ஒன்றும் இல்லை, நோய் இருக்கிறவங்க, வறுமை இருக்கிறவங்க, பண கஷ்டம் இருக்கிறவங்க, உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறவங்க என்ன ஜெபம் பண்ணணும்னா, உங்கள் ராஜ்யத்துக்கு என் கையின் பிரயாசம் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும், எந்த விதத்தில் கையின் பிரயாசம் உங்கள் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என் சரீரம் எந்த விதத்தில் உங்கள் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என் வாழ்க்கை எந்த விதத்தில் உமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கேட்கப்படாத ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டுரும். All things has to align and connect with the kingdom of God. நம்ம இந்த மாதிரி இந்த ஆங்கிளில், இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குற பொழுது, இது நமக்கு ராஜ்யத்துக்கு நம்ம உபயோகமுள்ள ஒரு ஜனங்களாகவும் இருப்போம். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம தூரமானவர்களாக இருக்க மாட்டோம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வாழணுன்றதுக்கு தான் இதெல்லாம் தேவைன்றது பரலோகம் அறிந்திருக்கிறது. உங்களை நம்புகிறது பரலோகம். இப்போ நம்ம இயற்கையாக பண்ணிக்கொண்டிருக்க ஜெபம் என்னென்னா, தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, இது டைம் ஆகுது, இது முடியணும்னு. இந்த வனாந்திரமும் இந்த கால தாமதமும் எதுக்குனாக்கா, நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வரணுன்றதுக்காக தான். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருகிறார். அப்புறம் உங்களுக்கு கர்த்தர் பெருக்கத்தை தருகிறார். 30வது வசனம் வாசிக்கிறோம், உங்களுக்கு பெருக்கம், விருத்தி அடைகிறார். அவர்களை துரத்தி விட்டால் தான் நீ விருத்தி அடைவேன். நீ விருத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவர்களை துரத்துக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சத்துலேயும் அவர்களோட இறங்கக்கூடாது. 31வது வசனம் சொல்லுகிறது, சிவந்த சமுதிரம் தொடங்கி
பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லை இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாக இருக்கும் என்றான். அந்த பவுண்டரிக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளே அவங்களை எடுத்துன்னு வராதிங்கன்னு வேதம் சொல்லுது.